ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம போன வீடியோவிலேயே நம்ம சிம்பிளிஃபிகேஷனை பற்றி இருக்கிற சின்ன சின்ன டாபிக்ஸை பற்றி விரிவாக பார்த்தோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, க்யூப் ரூட்ஸ் மற்றும் ஸ்கொயர் ரூட்ஸோட ட்ரிக்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். அதில் இருக்க எப்படி ஈஸியாக கேதர் பண்ணுறது, மேலும் அதுக்கு அடுத்து இருக்கிற டாபிக்கான அல்ஜிப்ரா, அதில் எப்படி கான்ஜுகேட் எடுக்கிற ப்ராப்ளம், அது ஃப்ராக்ஷன்ஸ் மின்னங்கள், இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக விளக்கிட்டு சிம்பிளிஃபிகேஷனாக முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சரை பார்த்துடலாம். இதை ஸ்பான்சர் பண்ணது வந்து பை மோட். இவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம டாபிக் முழுமையாக விவரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னா ஸ்கொயர் ரூட் பார்த்துடலாம். இந்த ஸ்கொயர் ரூட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நம்பரை கொடுத்து அதுக்கான ரூட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதோட வேல்யூ என்ன வரும்னு நீங்கள் டானாவாக்கி போட்டு கண்டுபிடிக்கலாம். பட் ஈஸியான ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அது வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள், அது கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்தது வந்து க்யூப் ரூட் பார்க்க போகிறோம். இதுவும் சேம் தான் ஸ்கொயர் ரூட்டோட, பட் இது ஸ்கொயர் ரூட்டோட இந்த க்யூப் ரூட் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற ட்ரிக்ஸ் வந்து சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்கொயர் ரூட் டிப்ஸ் பார்த்துருப்பீங்க, அதே தான் சேம் தான், பட் இது கொஞ்சம் விளக்கமாக நான் ஷோ பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு ரூட்டுமே நீங்கள் பார்த்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற டாபிக் வந்து அடுக்குமுறை, அதாவது பவர் அண்ட் இன்டீசர்ஸ். இப்போ இந்த பவர் அடுக்குமுறைக்கு மொத்தம் 4-5 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை வச்சு நீங்கள் இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலாவை வந்து நான் சைடில் ஷோ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்முலாக்கான எக்ஸ்க்ளூசிவ் சம்ஸ்லாம் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு டெரைவ் பண்ணிட்டு வருவேன். அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து போன வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ ஃப்ராக்ஷன்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் இருக்குது. அதுக்கான ஒவ்வொரு டைப்ஸுக்கான டிப்ஸையும் நான் சைடில் ஷோ பண்ணுறேன். அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது எப்படி டீச் பண்ணுறோம் அதை கரெக்டாக கவனித்து நீங்களும் ஒவ்வொரு சமயம் க்ளியர் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவில் ஒன்றுமே இல்லைங்க, அவங்க கொடுத்துருப்பாங்க XY Z என்ன AB, அந்த ஃபார்முலா A² + B² ஃபார்முலா என்னது, A + B² ஃபார்முலா என்னது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலா வச்சாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அந்த ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு சம்மை கிளியர் பண்ணியிருப்பேன். அதை வச்சு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நிறைய சம்ம பிடிஎஃப்லாம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்களும் டெரிவ் பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன சம்முக்கு என்னென்ன ஃபார்முலா வரும்னு இப்போ சைடில் ஷோ பண்ணி அதுக்கான வீடியோவும் நீங்கள் ஷோ பண்ணுறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபைனலாக சிம்பிளிஃபிகேஷனில் பார்க்குற டாபிக் என்ன, முரண்பாடு, அதாவது கான்ஜுகேட் எடுத்து நீங்கள் படுற சம் தான். இப்போ முரண்பாடுனா ஒன்றும் இல்லை, முரடுகள் சொல்லுவாங்க, சர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணலான்னா, ஒரு நம்பர் இருக்கும், அதோட ப்ளஸ் பண்ணி ஒரு ரூட்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கும். அது மொத்தம் இந்த மாதிரி இருந்தாலே அது முரடுகள் என்று அழைக்கப்படும். இதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணலாம், அது ரெண்டையும் கான்ஜுகேட் எடுத்து ஈஸியாக டெரிவேட் பண்ணி சுருக்கி எழுதிடலாம். இதுதான் ஃபைனல் டாபிக். இதுக்கான சில 2-3 சம் காட்டுறேன் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து வேர்ட்ஸ் ப்ராப்ளமும் வரும். அதாவது வேர்ட்ஸ் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் வச்சு சும்மா கதை மாதிரி சொல்லி இதுக்குள்ளே என்ன மாதிரி ஃபார்முலா அடங்கியிருக்கு, அல்ஜிப்ரா ஃபார்மேட்லேயும் ஆகட்டும், இந்த சுருக்குகள் மெத்தடு ப்ளஸ்ஸு அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இந்த ஃபார்மேட்லேயும் நம்மள என்னென்னா ஒரு வேர்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அது நம்மளே ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது தான் வேர்ட்ஸ் ப்ராப்ளம். அதுக்கான ஒரு 2 சம்மையும் இங்கே காட்டுறேன், கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் தரமான ஒரு டாபிக் எடுத்து பேசுவோம். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், பாருங்கள்.